அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படத்துடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா குபேரா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக எதிர்பார்ப்போடு தனுஷோட லைஃப்பில் வந்த படமாக இருந்துச்சு. பிச்சைக்காரன் படத்துடைய அந்த லுக்கை நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிற ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தெலுங்கில் இந்த இயக்குனர் அந்த சேகருங்கிற இயக்குனர் ரொம்ப முக்கியமான இயக்குனராக 25 வருஷத்தில் 9 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. எல்லா திரைப்படங்களையுமே ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கின ஒரு இயக்குனராக தான் அவர் இருந்திருக்காரு. ஒவ்வொரு படங்களுக்குமே 2 வருஷம் 3 வருஷம் கேப் விட்டு தான் அவர் படங்களை இயக்கியிருக்காரு. அதனால் அவர் மேலே பயங்கரமான ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து நம்ம விக்கிபீடியாவில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட்ஜெட் கம்மியான பட்ஜெட் போடுறாங்க, இல்லை அதிக பட்ஜெட் போட்டாலுமே அதை டபுளாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய அந்த க்ரியேட்டிவிட்டி இருந்திருக்குது. அதே மாதிரி அவருடைய அந்த எமோஷன் ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்பி நான் படம் பார்க்கவே போயிருந்தேன்னு வைங்களேன். அப்புறம் தான் படம் பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது. தனுஷோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆக்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக குபேரா திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட மிக இல்லை. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 15 நிமிஷங்கள்கிட்ட நெருங்கி போகுது. 182 நிமிஷங்கள் அப்படின்னு சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இல்லை, கரெக்டாக 3 மணி நேரத்துக்கிட்ட படம் நகர்ந்து போகுது. படம் என்ன கதையை சுமக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஒருத்தர் இருக்கான். அந்த பணக்காரனுக்கு இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கணும், எல்லா அரசியல்வாதிகளையும் கைக்குள்ளே கொண்டு வந்துருக்கணும், தொழில் ரீதியாக எல்லா அரசியல்வாதிகளையும் கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அரசியல்வாதிகளுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது எலெக்ஷனுக்காக பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை கொடுக்கறத ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா பணமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்காக சில பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த செலக்ட் பண்ணுற இடத்துல தனுஷ் அவர்கள் மாட்டிக்கிறார். அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு தனுஷ் அவர்கள் மீண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. அவர் கூட 2-3 பேர் இருக்காங்க. அதில் தனுஷ் அவர்கள் அந்த இடத்துல தப்பிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்டர்வல் முடியுது. தப்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. தனுஷ் அவர்கள் மேலே என்ன மிகப்பெரிய ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு, பண ரீதியான என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு, அதை வச்சு அவர் என்ன முடிவு பண்ணுறார். தனுஷ் அவர்கள் ஒரு பிச்சைக்காரனாகவே இந்த படம் முழுக்க வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய இடங்களில் தனுஷ் அவர்கள்கிட்ட எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லுக்கில் பார்க்குறோம், பிச்சைக்கார லுக்கில் பார்க்கும்போது அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் உணர முடியுது. இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்தை பார்த்துட்டா மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு அவரோட அந்த பாண்ட் ஸ்கில்லாக அந்த படத்தில் காட்டப்படுது. அது ரொம்ப நல்லாவே பார்த்திங்கன்னா சில இடங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் தனுஷ் அவர்கள் அந்த கேரக்டர் மாற்றும்போது சரி, நார்மல் லுக்குக்கு மாறும்போது சரி, இது எல்லாமே பார்க்கும்போது கூட அந்த பிச்சைக்காரனாக இருக்கும்போது அவருக்கு என்ன விஷயங்கள் தெரியும் தெரியாது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் அந்த ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேஸில் ஒரு அறியாமை அப்படிங்கிறது அந்த ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்கிறது நம்மளால் உணர முடியுது. அதை ரொம்ப அற்புதமாக நடிப்பு மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. வில்லன் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காப்புல. அவர் ராக்கெட் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் நடிச்சிருந்தாப்புல. அவர் ரொம்ப நல்லா ஜிம்னு நினைக்கிற ஒரு பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. அவருடைய வாய்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த தமிழ் வாய்ஸில் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸில் வயசும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு வில்லன் அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு வெறுப்பு வரணும், அந்த வெறுப்பை ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் கூட அந்த ரஷ்மிகாவோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். இது ஒரு பேர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த பேசுகின்ற விதமாக இருக்கட்டும், அந்த சீன் கிரியேட் பண்ணப்பட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முதல் பகுதி ரொம்ப நேரம் படம் ஓடுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட படம் ஓடுது. எப்படா இன்ட்ரோல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகல. படம் ரொம்ப நல்லா இந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து அந்த இன்ட்ரோல் வரைக்குமே ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப ப்ரிடிக்டபிளான பல விஷயங்கள் இருந்தால் கூட ரசிக்கும்படியான காட்சிகள் சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் கொண்டு வந்த கதையை செகண்ட் ஹாஃபில் எந்த பக்கம் கொண்டு போகுதுன்னு தெரியாமல் நிறைய இடங்களில் படம் அலைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அதனால் கிளைமேக்ஸுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு கொண்டு கொடுத்துருந்தாலும் கூட நமக்கு பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஃபீல் பண்ண முடியல. எமோஷன் சில இடத்துல கனெக்ட் ஆகுது, சில இடங்களில் கனெக்ட் ஆகாமல் நகர்ந்து போயிடுது. நிறைய டீட்டெயிலிங் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில், இல்லை படம் ரொம்ப பெரிய படம் பண்ணுறேன், நான் ரொம்ப பெரிய ஆக்டர் வச்சு படம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதில் நிறைய டீட்டெயிலிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தை கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த போய்வா நண்பன் ஒரு பாட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா சொல்லுங்கள். டான்ஸ் ஆடிருக்காரு, கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் படத்தில் நடித்தவங்க அவங்களுடைய நடிப்புக்கான விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர் வந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக்குன்னு ரொம்ப லென்த்தான சீக்வன்ஸை கொடுக்காமல் ஃப்ளாஷ்பேக் அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி போகிறது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்கை போட்டுருந்தாங்கன்னா மக்கள் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக டவுன் ஆகிருப்பாங்க. அதை தவிர்த்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 3 விதமான ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. எப்படின்னா, ரொம்ப பணக்காரன், அவனுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவன்.
ஒரு மிடில் கிளாஸ் மேன், அதாவது நம்மளுடைய நாகார்ஜுன் சார், அந்த கேரக்டர் தான் வந்து அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விதத்துக்கு உண்டான ஒரு வேலையை பண்ணுறாரு. நாகார்ஜுன் சார் தான் இந்த படம் முழுக்க வந்து நிற்கிறார். தனுஷ் அவர்களுக்கு பிறகு இந்த படம் முழுக்க தாங்கி நிற்கிற ஒரு கேரக்டர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகார்ஜுன் சார் தான். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு கேரக்டர். நிறைய எமோஷனல் கேரி பண்ணுறாரு. செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் இருக்காரு. அப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு குற்றவாளியாக மாறுறாரு. மாறின பிறகு அவர் வந்து அந்த குற்றத்தை செய்யவும் முடியாமல் இதை பற்றி தன்னுடைய குடும்பத்து கூட சேரணும் அப்படிங்கிற அவருடைய தவிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுனீனா வந்து அவருடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கடந்து வரும்போது மூணாவது ஒரு கேரக்டருக்கு தனுஷ் அவர்கள் வந்து அந்த பிச்சைக்காரனாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கார், பணம் கைக்கு வந்தாலும் சந்தோஷமாக இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். ஸோ 3 விதமான ஃபேஸை வந்து இந்த படம் காட்டுது. பணக்காரன், பேராசை பிடிச்சவன், மிடில் கிளாஸ் மேன், சர்வே பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவன், அதே மாதிரி ஏழை, எதுவுமே இல்லாதவன், பிச்சைக்காரன், ஆனால் அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ரஷ்மிகா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களும் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொன்னால் இந்த காலத்தில் வாழ்கிற மாதிரி எல்லாமே இருந்து பிச்சைக்காரனாக இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தன் லைஃப்பில் எல்லாமே இருக்கும், குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்து கூட போய் சேர முடியாது, ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருப்பாங்க, வருமானம் வந்து பெரிய அளவுக்கு, வேலைன்னு ஒன்று இருக்காது பெரிய அளவுக்கு, வருமானமும் பெரிய அளவுக்கு இருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது தனுஷ் அவர்கள் உண்மையான பிச்சைக்காரன். நம்மளுடைய ரஷ்மிகா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கிற இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்போம்ல, எதுவுமே இல்லாமல் நம்ம நினச்சி எதுவுமே செய்ய முடியாமல் பிச்சைக்கார மனநிலையில் இருப்போம்ல, அந்த மனநிலையில் உள்ள கேரக்டராக வந்து காட்டுவாங்க. அது அடிக்கடி அவங்களும் சொல்லி காட்டுவாங்க. சில இடங்களில் வந்து சில டைலாக் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு டைலாக் அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் லென்த்தியாக தெரியுது. அதை தவிர்த்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல திரைப்படம். தெலுங்கில் கண்டிப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடுவாங்க, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய லென்த்தான படத்துக்கு வந்து அவங்க தயாராகிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு 20 நிமிஷம் படத்தை வந்து குறைச்சிருந்தா இன்னும் பயங்கரமாக ரசிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது சேட்டலைட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக 3 மணி நேரம் படம் வந்து பண்ணப்பட்டிருக்கு. சேகர் அவர்களுடைய படத்தில் நிறைய இடங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லென்த்தியான படம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவரோட படத்தில் வந்து ஒரு குறையாக சில இடங்களில் வந்து பேசப்பட்டிருக்கு. நிறைய எல்லா படத்துடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, விக்கிபீடியாவில் படிக்கும்போது அப்படி தான் தோணுச்சு. அவர் வந்து ஒரு 2.5 மணி நேரம் இந்த படத்தை பண்ணியிருந்தா இந்த படத்தோட வேகமான திரைப்படமும் இந்த படத்தோட அற்புதமான திரைப்படம் எதுவுமே கிடையாது. ஆனால் 2.5 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய அளவுக்கு காட்சிகளும் ரொம்ப சுருக்க முடியாது. 2.25 மணி நேரம் வந்து சரியான நேரமாக இருந்திருக்கும். 3 மணி நேரம் ஒரு 15 நிமிடங்கள் வந்து படம் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி மியூசிக்கில் வந்து தேவ்ஸ்ரீ பிரசாத் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காப்புல. நீங்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்க்குறீங்கன்னா ஒரு முறை கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட முடியும். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2வது முறை பார்க்கும்போது உங்களுக்கு சலிப்பு தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கடந்தாலும் செகண்ட் ஹாஃபை கடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதான் எனக்கு தோணுன விஷயம். படம் பார்த்தோன்னா எனக்கு தோணுது தனுஷ் அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு எடுத்து வைங்கடா, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் புஷ்பா படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தனுஷ் அவர்களுக்கு இதில் கிடைக்கல எந்தவித தப்புமே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தெலுங்கில் போயிட்டு டைரக்ட் தெலுங்கு படம் பண்ணி அந்த படத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நான் கருதுறேன். ஒரு டப்பிங் பண்ணி தமிழில் போட்டிருந்தா கூட நிறைய இடங்களில் வந்து டப்பிங் தெரிய முடியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆக குபேரா திரைப்படம் தனுஷ் அவருடைய லைஃப்பில் வந்து நடிப்புக்கான மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருது, கலெக்ஷனுக்கான ஒரு மிக முக்கியமான இடம் பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரம் முடியும் போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு முறை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம், குடும்பத்தோடையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட படமாக தான் இந்த திரைப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.